வணக்கம். இது நாள் 52. கரண்ட் இல்லை ரொம்ப நேரம், அதனால் எழுந்திருக்க லேட் ஆகிடுச்சு. 7 மணிக்கு தான் எழுந்திரிச்சு சட்டு பண்ணி குளிச்சுட்டு 7:30க்கெலாம் கிளம்பிட்டேன். இதுதான் எங்கள் பசங்க இவ்வளோ சீக்கிரம் குளிச்சு கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் நானும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அப்படியே நடந்து போயிட்டு தோசை வாங்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மந்த்லி டெஸ்ட்டு. ஸோ கிளாஸ் எதுவும் இருக்காது. மந்த்லி டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கிளாஸ் இருக்கும். ஃபஸ்ட்டே போயிட்டு எக்ஸாம் டியூட்டி போயிட்டேன் 2 பீரியட். அந்த எக்ஸாம் டியூட்டி முடிச்சுட்டு 11th பிக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபில் பண்ணுறன்ற பேசிக் கான்செப்ட் சொல்லிக் கொடுத்தேன். பசங்க நிறைய டவுட் கேட்டாங்க, பசங்களுமே ட்ரை பண்ணாங்க. நல்லா போச்சு அந்த செஷன். இன்னைக்கு ஹெவி மக்களே, சாப்பாடு நல்லா செம்ம சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மீட்டிங் இருந்துச்சு. மீட்டிங்கில் நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்தது பின்னாடியிலேருந்து. சாப்பிட்டுட்டு ஆனால் அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குறது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு டப்பா சாத்திட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண பஸ் வரவே இல்லை. அப்புறம் நடந்து போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி நடந்து தான் போயிட்டு இருப்பேன், இப்போ தான் நடக்கிறது இல்லை. நடந்து போயிட்டு இருந்தேன். பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்து அப்புறம் பால் பாக்கெட் எல்லாம் முட்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கை ஈரமாக அதனால ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுருச்சு. கோட்டை கொஞ்சம் கடினமாக தான் போயிட்டுருக்கு. 47 புஷ்அப்பு. அப்புறம் டீயை குடிச்சிட்டு எடிட்டிங் ஆரம்பித்தேன். அப்புறம் நம்ம மாணவன் ஒருத்தன் மெசேஜ் பண்ணியிருந்தான், மிஸ் பண்ணுறதா. நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நாளைக்கு லீவுன்றதுனால வைக்கல, கடையில் சாப்பிட்டாச்சு. கிளாஸை முடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் 11 மணி இருக்கும் நைட்டு. நடந்து போய்கிட்டு இருந்தேன். நிறைய மனிதர்களை பார்த்தேன். நாய்க்கெல்லாம் சோறு போட்டுட்டு இருந்தாங்க. மனிதர்கள் அற்புதமானவர்கள். மெரினா வரையும் போனேன், ஆனால் அலோவ் பண்ணல. அப்புறம் திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். அவ்வளோதான் மக்களே, அப்படியே முடிச்சாச்சு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நண்பர்களே. பாய், டாட்டா.